பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். கடலில் போய் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். எதுக்காக அடிக்குதுன்னே தெரியாது. காற்று இருந்தாலும் அடிக்கும், இல்லாமல் இருந்தாலும் அடிக்கும், இரவில் அடிக்கும், பகலில் அடிக்கும். புரியுங்களா? அதே போல் மனிதன் பிறப்பு ஒருத்தன் செத்துக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் பிறந்துக்கிட்டே இருப்பான். எதுக்காக பிறக்கிறான், எதுக்காக சாகுறான்னு தெரியாது. இவர் என்ன சொல்வார் வள்ளுவர்னா, கடலை ஓமையாக சொல்வார். சொல்லுவீங்களா? கடல் மிகப்பெரிய கடல், மிக பெருசாக இருக்குது, அதனால கடலை ஓமையாக சொல்லலை. இந்த கடல் அலை மீண்டும் மீண்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது எதுக்கு அடியும் மறைஞ்சு போயிடும். அதே போல் மனிதனும் பிறப்பான், வாழ்வான், கொஞ்சம் காலம் கஷ்டப்படுவான், அப்புறம் மறைஞ்சிடுவான். இது இறைவனடி சேர்தல்னா இடைவிடாது நினைத்தல்னு அர்த்தம். இறைவனை ஒருத்தன் இடைவிடாது நினச்சிக்கிட்டு இருந்தான்னா அவன் இந்த பூமியில் மறுபடியும் பிறக்க மாட்டான். இறைவனோடு கலந்து